इंडिया इज अवर नेशन में है இந்த கையை பார்க்குறான். இது எங்கிட்ட ஏதோ நல்லா வருமானா படா படா ஹே எல்லாம் போயிடுச்சுங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு ஸ்வச்ச பாரத். நான் உண்மையை சொல்கிறேன். நாங்கள் எப்போவுமே சத்தியம் பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். எவனாவது ஒருத்தனை பார்த்து இவன் தேசத்துறையின்ட்டானா நீ அவன் பின்னாடி போ, ஏன்னா அவன் நல்லவன். குறிப்பாக ஐயா எச்சிராஜா சொல்லணும், ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்லணும். அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா தேச துரோகிகள் பிரிவினைவாதிகள்லாம் அப்பா சரியாக போயிட்டுருக்கு. எல்லாரும் நினைக்கலாம் என்ன ஆச்சு தேசத்துக்குன்னு. தேசம் இல்லை, அதை காணாங்கிறதான் பிரச்சனை. இப்போ இந்தியா என்கிற ஒரு நாடு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ விற்பனைக்கு வந்துட்டது. மன்மோகன் சிங்கே சொல்கிறாரு என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்கிறாரு. யார் சொல்றா? ஒரு பெண்ணு விமானம் ஓட்டுறா, ஒரு பெண்ணு பேருந்துல வேலைக்கு போறா, ஒருத்தி கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளையும் காப்பாற்ற முடியாம விவசாயம் செய்கிறா. இதுல எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நம்ம நீ யோசிக்கணும். இந்தியா இஸ் அவர் நேஷன் மே ஹே. இந்த கையை பார்க்குறான். இது எங்கிட்ட ஏதோ நல்லா வருமானா படா படா ஹே எல்லாம் போயிடுச்சுங்க. அவர் தெளிவாக சொல்றாரு ஸ்வச்ச பாரத், தேசத்தை காப்போம் என்ற தலைப்பு. எல்லாரும் நினைக்கலாம் என்ன ஆச்சு தேசத்துக்குன்னு. தேசம் இல்லை, அதை காணாங்கிறதான் பிரச்சனை. இப்போ தேசத்தை காப்போம் என்று ஏன் நாங்கள் பேச வேண்டும்? எங்களை தவிர வேற எவனும் பேச முடியாது, பேசுவதற்கு ஆள் இல்லை, அதனால் பேசுகிறோம். அறிவார்ந்த எனது சொந்தங்கள், பேரன்பிற்கினி எனது பெற்றோர்கள், நான் பாசம் கொண்டு நேசிக்கிற என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்திகளை. இந்தியா ஒரு தேசம் அல்ல, இந்தியா பல தேசங்களின் நாடு. இதை விளங்கிக் கொள்ளணும். ஒரு இனம் என்பது ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம். ஒரு தேசிய இனம் என்பது அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் பன்னெடுங்காலமாக நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமேயானால் அது ஒரு தேசிய இனம். அந்த இனம் வாழுகிற நிலப்பரப்பு ஒரு தேசம். அப்படி என்றால் இது தமிழ் தேசம். தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய தேசம் தமிழ் தேசம். நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். மலையாளிகள் நிறைந்து வாழக்கூடிய தேசம் கேரளா, தெலுங்கர்கள் நிறைந்து வாழக்கூடிய தேசம் ஆந்திரா, மராட்டியர்கள் நிறைந்து வாழக்கூடிய தேசம் மகாரா. இப்படி ஒவ்வொரு கன்னடர்கள் நிறைந்து வாழக்கூடிய தேசம் கர்நாடகா. இப்படி பல்வேறு மொழிவழி தேசிய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய தேசங்களின் ஒன்றியம்தான், நாடுதான் இந்தியா. இப்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற அமைப்பு இருக்கின்றால் இந்தியா ஒரு யூனியன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரேடியோவே இந்திய ரேடியோ அல்ல, ஆல் இந்தியா ரேடியோ தான். ஆல் இந்தியா, அவனே சொல்றான் ஆல் இந்தியான்னு. இது நீங்க விளங்கிக்கணும். என் தம்பி ஆர்னு கூட சொன்னார், இங்க குறிப்பிட்டார், நாங்கள் இந்தியனாகத்தான் வாழ விரும்புகிறோம் என்று. அதில் நான் மாடு வர்றேன். நாங்கள் தமிழனாக வாழ விரும்புகிறோம், இந்தியாவில் வாழ விரும்புகிறோம். நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியன் ஒருத்தனை எவனும் கிடையாது. நான் பல தடவை சொல்லிட்டேன். கான் அப்துல் கபூர் கான், எல்லை காந்திங்கிற கான் அப்துல் கபூர் கான்ங்கிற பெருந்தகை இங்கே வராரு. இந்தியா முழுமைக்கும் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. செஞ்சுட்டு அவர் ஊருக்கு போறாரு. போற போது பத்திரிகையாளர்கள் குறுக்க மறிச்சிட்டா, ஐயா இந்தியாவில் என்னென்னையா பார்த்தீங்க வானூர்தி நிலையத்தில், இந்தியாவில் என்னென்னையா பார்த்தீங்கன்னு அவர் சிரிக்கிறாரு. இந்தியா முழுமைக்கு சுத்தினேன், ஆனால் ஒரு இந்தியனையும் பார்க்கலன்ட்டார். நான் உண்மையை சொல்றேன். நாங்கள் எப்பவுமே சத்தியம் பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். உண்மையை பேசுவோம், கொஞ்சம் ஓங்கி பேசுவோம். ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு 8 வருஷமா பேசி இப்பதான் காதில் போய் விழுகுது. மீத்தேனுக்கு 5 வருஷமா பேசி இப்பதான் காதில் விழுகுது. இவ்வளவு சத்தமா பேசியே. இதான் எங்களுடைய பழக்கம், எங்களுடைய பண்பு. அதுல இங்கே மராட்டியர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், பீகாரிகள் இருக்கிறார்கள், குஜராத்தியர் இருக்கிறார்கள், போஜ்பூரியர்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்கிறார்கள். இந்தியர் என்று எவரும் இல்லை. இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி ஆன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதான் அரசியலமைப்பு. இதை நீங்க விளங்கிக்கணும். இது ஐக்கியங்களின் ஒன்றியம். இதுல தேசம் என்பது என்ன?
தமிழ் தேசம் நாம வாழ்றது. ஆனால் இவன் எல்லாரும் நமக்கு என்ன கற்பிப்பான்? ஃபர்ஸ்ட் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன் தான். நான் என்ன சொல்லுவேன்? முதல்ல அம்மாவுக்கு மகனாரு, அப்புறம் அத்தைக்கு மருமகனாரு. நீ நீ குழப்பிக்காத. இப்படி இருந்தீங்கன்னா நீ எதுவாக இருக்க மாட்ட. உன் தாய் மொழியின் மீது பற்று இல்லாது, உன் தாயின் மீது பற்று இல்லாது, உன் தாய் நிலத்தின் மீது பற்று இல்லாது, இது எதன் மீது பற்று வைப்பாய்? நீ அப்படி வைக்கிற பற்று உண்மை என்று நான் எப்படி நம்புவது? இதே அடிப்படை கேள்விகளை எழுப்பி பார்க்கணும். இப்ப இந்த நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனையை இங்க பேசிய பெருமக்கள் எல்லாம் பதிவு செய்தார்கள். முதல்ல இந்த நாடு நாடா இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இந்தியா என்கிற ஒரு நாடு, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, விற்பனைக்கு வந்துட்டது. இதுல சீக்கிரம் வித்துட்டு கல்லா கட்டுறது யாருங்கிறது காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் போட்டி. மன்மோகன் சிங்கே சொல்றாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்கிறாரு. யார் சொல்றா? நான் பாராளுமன்ற தேர்தலில் 2014 பேசும்போதே சொன்னேன், இந்த ஆளு பேச மாட்டாரு. யார்? மன்மோகன் சிங். ஓரளவு சுமாரான வியாபாரி தான், கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருந்தது. இவர் நல்லா வேற பேசுவாரு. இந்தியா இஸ் அவர் நேஷன் மே ஹே. இந்த கையை பார்க்குறான், இது எங்கிட்ட ஏதோ நல்லா வருமானா, படா படா ஹே. எல்லாம் போயிடுச்சு. அவர் தெளிவாக சொல்றாரு, ஸ்வச்ச பாரத், மிச்ச பாரத் வித்து முடிச்சிருவோம். நீ பல தடவை சொல்லிட்டேன், நீ நம்ப மாட்ட. கீழே இறங்கும் போது கண்ணு முடிச்சு பாரு, மொத்தமாக பொட்டலாக இருக்கும். ஆட்சி முடிச்சு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஐயா இங்கே இதெல்லாம் இருந்துச்சு எங்கன்னு, என்ன புதுசாக வந்து கேட்குற? நான் தான் சொச்ச பாரத்ன்னு, கிளீன் இந்தியா, தூய்மை இந்தியா, எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் பாரு, ஒன்று இருக்க. உன்னுடைய நாடு மக்களுக்கான, உயிர்களுக்கான, மற்ற உயிர்களுக்கான தேசம், நாடு அல்ல. இது உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கான சந்தை. இது தெளிவா விளங்கிக்கணும். உன் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம். இதில் பிரதமர், முதல்வர் எல்லோரும் புரோக்கர்கள், தரகர்கள். உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்கிற புரோக்கர்கள். இதை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். உனக்கு சந்தேகம் இருக்குன்னா நீ இத்தனையோ தடவை இதை பேசிட்டேன், யாருமே என்னை எதிர்த்து பேசல. ஏன்னு கேளு, அவனுக்கு தெரியுது, கிட்ட போனா ரொம்ப கேவலமா பேசுவான். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுக்க போறவன் யாரு? ஜெம் லேபார்டரி. அவன் உரிமையாளர் யாரு? பாரதிய ஜனதாவின் முன்னாள் அமைச்சர். அவருக்கு யாருக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்தது? இவன் அவர் தனி முதலாளி. பாதிக்கப்படுறது மக்கள். இடையில கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கினவன் யாரு? கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்குறவனுக்கு பேர் என்ன? இதுதான் இங்க இருக்கிறது. நீ நுட்பமா கவனிச்சுக்கணும். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது, வளராது. இது சத்தியம். இதை நீ எழுதி வச்சுக்க. எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் வாழும், வளரும். உலகத்தில் எல்லா நாடுகளும் மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா. ஒரு நாடு மேக் இன் இந்தியா. எது அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு இந்த வேலைகளை செய்யணும். இந்த வாழ்க வழிக கோஷம், இந்த வரிசையில் நின்றுக்கிட்டு 1000 500 ஓட்டு போடுறதெல்லாம் அரசியல் நினைச்சா உன்னைய உலகத்தில் எவனாலும் காப்பாற்ற முடியாது. இந்த என் தம்பியை சும்மா எழுதி வச்சுக்காம தேசத்தை காப்போம், இப்படி நாங்கள் கத்திட்டு சாக வேண்டியதுதான். எவனாலையும் காப்பாற்ற முடியாது. எது அரசியல், எவன் நமக்கு எதிரி, எவன் நமக்கு நண்பன், இதை சரியாக விளங்கிக் கொண்டு வாழ முயற்சிக்கணும். அதான் முக்கியம். அதுல இந்த மாதிரி என் ஆத்தாளப்பனுக்கு, என் தாத்தன் பாட்டிக்கு பேசல, என் தம்பி தங்கைகளுக்கு பேசுறேன். எங்களை தவிர உண்மையும் நேர்மையுமாக உனக்கு இதை கற்பிச்சு தர உலகத்தில் ஒருத்தன் வரமாட்டான். நாங்க ஏன் உங்க அக்கறையோட உனக்கு கத்துறோம்? உன் கூட பிறந்துட்டோம், எங்கள் உயிருக்கு மேலாக உங்களை நேசிக்கிறோம், அதுக்காக இதை பேசுறோம். பாரு, ஜப்பான் தற்சார்பு பொருளாதாரம். காந்தி கண்ட சுயராஜ்ய கொள்கை என்ன? தற்சார்பு பொருளாதாரம்.
அன்னை இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க? தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பிற்கு சரியானது. அதான் தற்சார்பு. உன் வீட்டில் நீ கூரை வீட்டில் இருக்க, உன் வீட்டில் கூழு தான் இருக்கு, பெரிய இரும்பு போட்டு போட்ட கதவு கூட இல்லை, தட்டி போட்டு சீரக்கம் நாதாங்கில ஒரு கொக்கியில கம்பியை கட்டிட்டு போற, ஆனாலும் நீ பாதுகாப்பாக இருப்ப. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரை கூழ் இருக்கு, குடிச்சிட்டு சும்மா ஒரு கையை தலையணையை வச்சு தரையில படுத்திருந்து எந்திரிச்சு பூட்டிட்டு போனின்னு வரைக்கும் பக்கத்து வீட்டுக்கார ஒன்றும் பார்க்க மாட்டான். நீ என்ன இருக்கோ இதுக்குள்ள நீ நிறைவாக வாழ்வது தற்சார்பு பொருளாதாரம். இதை விட்டுட்டு எழுத்த வீட்டில் பிரியாணி போடுறான்னு தேனா தட்டேந்திட்டு போய் நின்னா அது வளர்ச்சி இல்லை, பிச்சை. இதை நுட்பமாக கவனிச்சுக்கணும். உனக்கு இவங்க கற்பிச்சு கொடுக்கறது என்ன? ஓடியா டெவலப், ஓடியா வளர்ச்சி, ஓடியா டெவலப். என்ன டெவலப்? என்ன டெவலப்? பளபளக்கும் கண்ணாடிகள், வானை உயர்த்தி நிற்கிற, வானை தொடுகிற உயரத்திற்கு இருக்கிற மாளிகைகள், வேகமாக பறக்கிற சாலைகளில் பறக்கிற இந்த தேசிய நெடுஞ்சாலை, அந்த சாலை விட்டு கீழே போனா ஒரு சாலை உருப்படியா சவக்குழி சாலை இல்லை. இந்த பளபளக்கிற உயர மாளிகைக்கு பின்னாடி பல ஆயிரக்கணக்கான பஞ்ச பராரிகள் பட்டினியும் பசியுமாக ஒட்டிய வயிறோடு. உன் நாட்டை நுட்பமா நீங்க கவனிச்சுக்கணும். எப்படிப்பட்ட நாட்டில் நீ வாழ்ந்துக்கான்னு புரிஞ்சுக்கணும். ஐயா நரேந்திர மோடி ஆண்ட தேசத்துல வச்சுக்க. ஆண்ட தேசம் இது குஜராத். 3 முறை முதலமைச்சர். ஒன்று தெரியுமா உனக்கு? இந்தியாவிலே கற்பப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஏழை தாய்மார்கள் அதிகமாக வாழ்கிற ஒரே மாநிலம் குஜராத். இவர் தான் நவீன இந்தியாவின் சிற்பி நம்ம ஐயா. புது இந்தியாவை படைக்க போறாரு. ஒரு பெண்ணு விமானம் ஓட்டுறா, ஒரு பெண்ணு பேருந்துல வேலைக்கு போறா, ஒருத்தி கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளையும் காப்பாற்ற முடியாம விபச்சாரம் செய்கிறா. இதுல எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நம்ம நீ யோசிக்கணும். இதுல எந்த இந்தியா? இந்தியா அத கவனத்தில் எடு. விண்கலம் மேல பறக்குது, ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து வால்ல இருந்து நெருப்பு, 30 குடிசை எரியுது. எல்லாரும் இதை பார்க்கிறான். என் நாடு வளருதுன்னு. என் குடிசை எரியுது, ஒருத்தன் வரல. விண்கலம் மேலே பறக்குது, விண்ணை நோக்கி வியப்பு பாராட்டு. விவசாயம் தரிசா கிடக்குது, வேளாண் குடிமகன் செத்து விழுகிறான், ஒரு வயசு சிந்தல. நுட்பமா பார்த்துக்க. இதுல எந்த இந்தியாவில் நீ இருக்காங்கிறத யோசிச்சுக்க. உன் நாடு முதல்ல நாடா இருக்குதான்னு பாரு. சிங்கப்பூர், சென்னையில 3ல் 1 பங்கு தான் சிங்கப்பூர். 45 நிமிஷத்துல மொத்த சிங்கப்பூரையும் சுத்திட்டு ஓடியாந்துடலாம். ஆனால் தமிழ்நாட்டு இளைஞன் மட்டுமல்ல, கேரள இளைஞன் மட்டுமல்ல, இந்தியாவில் வாழ்கிற மற்ற மொழிவழி தேசிய மக்களின் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் பல்வேறு நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறது இத்தனையோண்டு சிங்கப்பூர். கல்வியிலே உலகத்தில் முதலிடத்தில் தென்கொரியா, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது. உலகத்தில் யோசிச்சு பாரு. ஒரு இத்தனையோண்டு நாடு இவ்வளவு சிறப்பா இருக்க காரணம் என்ன? தலைவனுக்கு நோக்கம் இருக்கு, அதனால நாட்டில் ஒழுக்கம் இருக்கு, நிர்வாகம் சரியா இருக்கு, வளர்றான். அங்க இப்படித்தான் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிட்டு அணு உலையை போட்டுக்கிட்டு இருக்கானா? எப்படியெல்லாம் நம்ம தலையில மசாலா அரைச்சி சாகடிக்கிறாங்கிறது நுட்பமா புரிஞ்சுக்கணும். இவன் காட்டுற வளர்ச்சி என்ன? எது வளர்ச்சி? உலகத்தில் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, இந்த ஹாங்காங்கு, பின்லாந்து, சிங்கப்பூர், எல்லா நாடுகளும் கல்வியை தன் தேசத்து மக்களுக்கு இலவசமா தருது. ஒரு நாட்டின் கடமை என்ன? ஒரு அரசின் கடமை என்ன? பொதுவாக பேசுவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். ஒரு அரசின் வேலை என்ன? அறிவு, அறிவை வளர்க்கிற கல்வி. இது ஏழைக்கு ஒன்று, பணக்காரனுக்கு ஒன்று, கிராமத்தில் வாழ்பவனுக்கு, நகரத்தில் வாழ்பவனுக்கு ஒன்று என்று பாகுபாடு இல்லாத அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி பொதுமையாக இலவசமாக இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இதுதான் இங்க இருக்கிறது. அறிவை வளர்க்கிற கல்வி வியாபார பொருளாகிவிட்டது. காரணம் சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மனிதர்களும் ஒரு விற்பனை பண்டம் தான். ஆமாவா இல்லையா? இதுல இந்த மருத்துவமும் கல்வியும் சேவை என்று வரி விளக்கு இருக்கு. ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் அந்த இடத்துக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்தானா அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ இருக்கு. இப்ப 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 வந்து இப்ப மருத்துவ அப்பளவில் போய் படுத்து நீ வைத்தியம் பார்த்தீங்கன்னா அது காசுக்கு, அது மருத்துவம் சேவை, அதனால டாக்ஸ் ஃப்ரீ.
எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட நாடுன்னு நுட்பமா நீங்க கவனிச்சுக்கணும். இந்த கொடுமையெல்லாம் இன்னும் இருக்கு. நீர் ஒரு உயிர் தேவை. மனிதர்களுக்கு மட்டுமான உயிர் தேவை இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான உயிர் தேவை. எது? நீர். ஆனால் அந்த நீர் உயர்ந்த வியாபார பொருளாக, சந்தை பொருளாக ஒரு நாடு கொண்டு வந்துச்சு. எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா தண்ணீரை 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது காரணம் என்ன? தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் அதை விற்கிற தனியார் முதலாளி அக்வாஃபனோ, டொக்கோஃபனோ, கிண்லே, மின்லேன்னு விற்கிறவன் பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்ட அரசுக்கு என்ன? அவன் இருந்து வர 200-300 கோடி கமிஷன் போயிடும். இப்ப தெரியுதா யார் புரோக்கர்னு? இதை நுட்பமா விளங்கிக்கணும். ஏன் தண்ணீரை இலவசமா கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது? தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக இருக்க வேண்டிய தேவை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. அப்ப உயிர் ஆகாரமாக இருக்கிற, உயிர் தேவையாக இருக்கிற, அனைத்து உயிர்களுக்குமான தேவையாக இருக்கிற தண்ணீர் வியாபாரம், கல்வி வியாபாரம், மருத்துவ வியாபாரம், இப்ப நீ எப்படி வாழ்வ? எது நல்லா விளங்கிக்கணும். இதுக்கிடையில நீ அடிமை நாட்டில் வாழ்ந்த போது கூட 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கட்டி கிடக்கல. சாலை தேசிய நெடுஞ்சாலை ஒரு நீ இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தட்டி கேட்டு பாரு. இந்த தேசிய நெடுஞ்சாலை எம்படி செலவில் போட்டிய கேட்க வேண்டியது. எத்தனை ஆயிரம் கோடி, எவ்வளவு வசூல் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வசூலிப்பீங்க, இது எப்போ வசூலிச்சு முடிப்பீங்க? ஏதாவது ஒரு விவரத்தை கேட்டு பெற்று நீ அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லிய நான் கேட்கிறேன். நீ என்ன கேட்டாலும் சரி பதிலே வராது. எவ்வளவு நேர்மையா இருக்காங்கன்னு பார்த்துக்க. நாம ஒரு கார் வாங்கினோம், 3 லட்சம் ரூபா சாலை வரி எடுத்துக்கிறான், ரோடு டாக்ஸ் எடுத்துக்கிறான். அதுபோக 50 ரூபாய், 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கேட்கிறான். நாம் ஒரு சாலை வரி கட்டணும்ல, அது எந்த சாலையில் ஓட்டுறது கட்டணும்? பதில் இல்லை. எவ்வளவு ஆபத்தான தேசம்னு நீ பாரு. நல்லா கவனிச்சுக்க. இப்ப விலைவாசி குறைக்கிறோம், விலைவாசி ஏற்றம் குறைக்கணும்னு நம்ம பேசுறோம். விலைவாசியை குறை அப்படிங்கிறோம். எப்படி குறைப்பாரு? உன்னுடைய பொருளாதார கொள்கை என்ன? எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று தனிப்பெரும் முதலாளிகளுக்கான ஒரு தேசமாக ஒரு பொருளாதார கொள்கையை நீ வகுத்துட்ட. அவனே தீர்மானிச்சுக்கலாம். அதனால அவன் காலையில் ஒரு வேலை, மதியம் ஒரு வேலை, ராத்திரி ஒரு வேலை பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏற்றி விட்டுறான். இப்ப பாறை உந்து. நீ மதுரையில இருந்து நீ கோயம்பேடு சந்தைக்கு கத்தரிக்காய் தக்காளி ஏற்றிக்கிட்டு வர. 1 கிலோ கத்தரிக்காய் 10 ரூபா உள்ள இருக்குது. இந்த லாரி வாடகை கொடுத்துட்டா 3000 ரூபாய். அவன் 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான். அங்கிருந்து தூக்கிட்டு இங்கே டோல் கட்டி வர்றான் சுங்கச்சாவடி. இங்கே கோயம்பேடை சந்திக்கும் போது அது 3000 ரூபாய் சுங்கச்சாவடி, 3000 ரூபாய் பெட்ரோல் செலவு, எல்லாம் சேர்த்து வண்டி வாடகை அடக்க செலவு 6000 ஆயிரது. உள்ள இருக்கிற 6000தோட இந்த 6000 சேரும்போது காய்கறி விலை குறைக்க முடியாமல் போயிருது. இந்த வாடகை, இந்த செலவு, ஊர்தி செலவு, அத்தியாவசிய பொருள் இது தானா ஏறி உட்கார்ந்துக்கிறது அடக்க செலவுல. அதனால விலையை உன்னால குறைக்க முடியல. இது காரணம் என்ன? உன்னுடைய பொருளாதார கொள்கை. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாமே வியாபாரம் ஆயிருச்சு உன் நாட்டில். அதனால இந்தியா இப்போதை விற்பனைக்கு. நீ காசு இருந்தா நீ ஏதாவது கொஞ்சம் வாங்கி போட்டுக்க, இல்லைன்னா முடிஞ்சு. எப்படின்னு கேட்குறிய? எங்க ஊர் கமதக்குடியில் 5000 ஏக்கரை அதானி வாங்கி சூரிய ஒளியில மின்பூங்கா தயாரிச்சுக்கிறது. மொத்த செலவு 4500 கோடி. 4500 கோடி தமிழ்நாடு அரசிட்ட இருக்கா இல்லையா? இல்லை. யார்ட்டும் இல்லையா? ஒருத்த வீட்டில் ரைடுல எத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்னு தெரியுது. ஏன் செய்யல? இந்த நாட்டில் அதானி அம்பானிக்கான அரசு அதிகாரம் தான் நிறுவப்பட்டிருக்கு. கேரளாவில் விளிங்கத்தில் 8000 கோடிக்கு ஒப்பந்தம் துறைமுகம் கட்டவர் யார்? அதானி. என் ஊர் கமதக்குடியில் 20 கிராமங்களை வெளியேற்றி விட்டு 5000 ஏக்கரை பறித்து அதிலே மின்பூங்கா அமைத்திருப்பது யார்? அதானி. இது தனிப்பெரும் முதலாளிகளுக்கான தேசமாக, நாடாக, வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல இந்த நாடு, இந்த உலகம் ஒண்ணுதா இல்ல உனக்கு மட்டுமானதா? இந்த உலகத்துல நீ மட்டும்தான் உயிரா? இல்ல, நீ ஒருத்த.
பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குது. இங்கே அரசியல் என்பது என்ன? இங்க எல்லோருமே அரசியல் என்பது என்னவாக கற்பிக்கிறார்கள்? முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் என் தம்பி தம்பிகள், அன்பிற்குரிய சொந்தங்கள். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அரசியல் என்பது சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்று. ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். இதை புரிஞ்சுக்கணும். எனவேதான் எல்லோரும் அவரவருக்கான அரசியலை செய்ய வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம். தமீமும் அன்சாரிக்கும் ஆருனுக்கும் இங்க இருக்கிற என் தம்பி அனீஸுக்கும் சீமானுக்குமான வேலை இல்லை. இது ஒவ்வொருத்தனுக்குமான வேலை. உனக்கான மூச்சு காற்றை நீ சுவாசிக்கிற, உனக்கான உணவை நான் சாப்பிட்டு உனக்கு வயிறு நிறையாது நீயே சாப்பிடுற. அப்ப உனக்கான உரிமைக்கான போராட்டத்தை நான் செய்யணும் நினைப்பது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அதை புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படை இந்த உலகம் இங்க நாட்டில் அரசியல் எப்படி இருக்கு? மதம் சார்ந்து, சாதி சார்ந்து, கட்சி சார்ந்து அரசியல் நடத்தப்படுது. அதெல்லாம் அரசியல். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவை. அந்த தேவையை நிறைவு செய்கிற சேவை, அதான் அரசியல். அனைத்து உயிருக்கு என்னென்ன அரசியல் இருக்கு நீங்க கேட்கலாம். என்ன தம்பி அனைத்து உயிருக்குன்னு? மாடுகள் எல்லாம் கோமாரி நோயில் வந்து செத்துச்சு. உடனே போராட்டம் இருந்தது. மாடுகளுக்கு உடனடியாக மருத்துவ முகாமை அமைத்து அந்த மாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற போராட்டம் மாடுகளுக்கான அரசியல். மாட்டு தீவனம், புண்ணாக்கு, தவிடு விலையேறுகிறது, அதை குறையுங்கள், போராட்டம் மாடுகளுக்கான அரசியல். காடுகளிலே சிகரெட்டை புகைத்து விட்டு போடாதீர்கள், காடு பற்றி எரிந்துவிடும். மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பது காப்பது மனித அறம் என்று எழுதி வைக்கிறோம். அது மரங்களுக்கான அரசியல். வெறிநாய் சுரிநாயானாலும் தெருநாயானாலும் உன்னை கடிக்க வரும்போது கூட நீ அடிக்காதே என்று சொல்லுகிறமே, அது நாய்க்கான அரசியல். இங்க எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு. ஆனால் இங்க இந்த நாட்டில் என்ன நடக்குது? வெறும் சாதி மத உணர்ச்சி. இது மனிதனுக்கு மட்டுமே ஆனது. இதுல போய் அரசியலை கலக்கிறான். அதனாலதான் நாம மதவாத அரசியல் கூடாது, சாதி அரசியல் கூடாது என்று சொல்வதற்கு காரணம், அனைத்து உயிர்களுக்குமான அரசியலில் இந்த சாதி மத உணர்ச்சி மேலோங்க கூடாது என்று தடுப்பதற்குத்தான் அதை பேசுறோம். அதே பேசுற நீங்க என்ன பண்ற? உன்னை ஒரு ஓட்டு, நீ ஒரு உயிர் இல்லை, அவனுக்கு வந்து உயிர் இல்லை, உன்னை உயிரா பாக்குறது இல்லை, நீ ஒரு ஓட்டு. இப்போ அவன்கிட்ட என்ன பண்றது? நான் ஒரு 50 விழுக்காடு உனக்கு மானியம் தரேன், ஸ்கூட்டி வாங்க, நான் உனக்கு மிக்சி தரேன், நான் உனக்கு கிரைண்டர் தரேன், ஓட்டுக்கு 3000 தரேன் அப்படின்னு உனக்கிட்ட மட்டும் ஓட்டை வாங்கிட்டு வாக்கை பெறுவதல்ல, அது செத்துருச்சு. மக்களுக்காக உழைத்து நன்மதிப்பை பெற்று அதன் மூலம் வாக்கை பெறுவது செத்துருச்சு. இப்ப மக்களை பார்க்கவே இல்லாம அந்த தேர்தல் வரும்போது காசை கொடுத்து வாக்கை வாங்குகிற முறை வந்துட்டது. மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நீங்க விளங்கிக்கணும். பணம் வாங்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கான்னா என் தம்பி இருப்பான், அன்சாரி இருப்பான். வேற யாருக்கும் அந்த உறுதியோ உத்தரவாதத்தை நம்மளால கொடுக்க முடியாது. அப்ப இதை நீங்க எப்படி பார்க்கணும் பாருங்க. மனிதர்களை மட்டும் வாழ வைப்பதாக பேசுகிறார். மக்களுக்காக, மக்களால் நான், மக்களுக்காக, மக்களுக்காக இவன் பேசுறான் பாரு. இவன் ஒருபோதும் உன்னை வாழ வைக்க மாட்டான், கொன்றுவான். நுட்பமா நீங்க கவனிச்சுக்கணும். எது அரசியல் என்பதை நீங்க விளங்கிக்கணும். இத்தனை ஆண்டுகள்ல எங்கள் தாத்தா பாட்டி பெரியவங்களா இருக்கீங்க, பெரியம்மா அப்பா எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்க காலத்துல என்னைக்காவது காடுகள்ல தொட்டி கட்டி விலங்குகளுக்கு தண்ணீர் ஊத்துனதை நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? இருக்காது. அது காரணம் என்ன? காடுகள் இருந்தா உனக்கே தண்ணி வந்தது. காடுகளில் சோலை காடுகள் இருக்கும், புற்கள் இருக்கும், அதுல இருந்துதான் நீர் ஓடி வந்து பேரருவியா பெருக்கெடுத்து ஆறு உருவாகி அதுல நீர் வந்து நமக்கு சோறு வந்தது. இதான் இயற்கை, உலக இயற்கை விதி. ஆனா இன்னைக்கு அந்த காடுகள்லயே விலங்குகளுக்கு தொட்டி கட்டி தண்ணி ஊத்துகிற கொடுமை, எல்லா விலங்குகளும் செத்து விழுகுது என்கிற செய்தியை நீ படிக்கிற போது பதறுது.
யானை செத்தான, புலி செத்தான, கரடி செத்தான, சிங்கம் செத்தான, குரங்கு செத்தான. செத்தா என்ன ஒன்றும் இல்லை, அதெல்லாம் செத்தா நாம் செத்துருவோம். அதனால தான் பதட்டமாக இருக்கு. இதை நுட்பமாக விளங்கிக்கணும். கடல்ல இருந்து சூரிய வெப்பத்தில் இருந்து வெப்பமாகி இது குளிர்ந்து இப்படி மேலே வருது. குளிர் காற்று இப்படி நீராவியாகி இப்படி வருது. இந்த நீரின் அடர்த்தி இருக்குல்ல, அது ரொம்ப கனம் மெல்லிதான் இருக்கு. இந்த நீரின் வந்து ஈரப்பதத்தினுடைய கனம் மெல்லிதான் இருக்கு. ஆனா இந்த மரங்கள், மனித உடல், மற்ற விலங்குகளின் உடல், மரங்கள், இந்த மரங்கள் இதுல இருந்து எல்லாம் அந்த மரங்களினுடைய வேர்வை. மரத்திற்கு வேர்க்குமான்னு கேட்கக்கூடாது, வேர்க்குது. மரத்திற்கு வேர்க்குது. நீ சிரிப்பா இருக்கான் உடனே ஐயா மரத்துக்கு வேர்க்குதா, ஒரு விசிறி வச்சு வீசி விடுன்ட்டு. மரத்துக்கு வேர்க்குது. அந்த மரத்தின் வேர்வை துளிகள் எல்லாம் மேலே போய் அந்த கரியிலும் தூசியிலும் கலந்து போய் அது மேகமா மாறுது. இது நுட்பமா புரிஞ்சுக்கணும். இதுல அது மேகமாயி போய் அப்படியே போய்கொண்டே இருக்கு. இந்த மேகமாயி போவதை மேகமாக ஆக விடாம தடுப்பது பூமியில மரங்களின் பேயாக இருக்கிற சீம கருவேல மரமும் யூக்கலிப்டஸும். சீம கருவேல மரத்தை சும்மா வெட்டுன்னு சொல்லல. நாங்க மேகமாகவே உருவாக விடாமல், மண்ணிற்கு மழையே வரவிடாமல் தடுக்கிற அழிக்கிற ஒரு கொடிய பேயாக இந்த சீம கருவேல மரம், யூக்கலிப்டஸ்ங்கிற தைல மரம் இருக்கு. இப்ப இப்படி மேகமாகி போறது எங்க பூமியை நோக்கி மழையை இறக்கியப்ப எங்க வரும்? மலைகள்ல அடர்ந்த காடுகள் இருக்கு. காடுகள் இருந்து எங்க குளிர்ச்சி, எங்க ஜில்லுன்னு ஒரு இடம் இருக்கோ அதை நோக்கி மேகம் இறங்கு. அதனாலதான் மலைகள் மேலே இறங்கி படுத்து கிடக்குது வெண்பஞ்சு போல. நாம கடந்து போகும்போது பார்க்கிறோம். அப்போதான் அங்க எங்க மலைகள் அடர்ந்து இருக்கோ, மரங்கள் அடர்ந்து இருக்கோ, குளிர் இருக்குதோ அந்த இடத்துல மழையை கொட்டிடுது. இதுக்கு பேர் தான் எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, மேகத்தை அறுவடை செய்தல் என்று சொல்றார். மேகத்தை அறுவடை செய்யறது என்று சொல்றார். இப்ப இந்த மரம் இல்லைன்னா நமக்கு என்ன? அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. இது அறிவியல் உண்மை. எத்தனை கார் ஓடுது, எத்தனை மரம் இருக்கு? திடீர்னு இருந்தாப்புல நுரையீரல்ல புற்று வந்துருச்சு, வராம என்ன செய்யும்? ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை. உன் நாடு 28 மரம் தான் வச்சிருக்கு. மீதி மரத்துக்கு எங்க போவ? எங்க இருக்கு உன் வாழ்க்கைன்னு பாரு. ஈ செத்தா என்ன, எறும்பு செத்தா என்ன, நாய் செத்தா என்ன, நரி செத்தா என்ன? இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்தால்தான் பரிணாம வளர்ச்சியில் கடைசியாக வந்த மனித உயிரும் வாழ முடியும் என்கிற இயற்கை விதியை என்னைக்கு நாம் அறிந்து கொள்கிறோமோ அன்னைக்குத்தான் இந்த நாட்டை, மக்களை வாழ வைக்க முடியும். முதல்ல மண்ணுக்கான அரசியலை எவன் செய்கிறானோ அவன் தான் மனிதர்களை காப்பாற்ற முடியும். இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே செய்ய முடியாது. அது இல்லாம தேனீக்கள் செத்து போச்சு அப்படின்னா எப்படி சீமான் செத்து போச்சு கேட்கிற? எப்படி செத்து போச்சு? தேன்கூட்டில் இருந்து ராணி தீனி கட்டளை இடுது. தேனீக்கள் எல்லாம் பறந்து வந்து தேனை எடுக்க வருது. எல்லா பூக்களிலும் உட்கார்ந்து மகரந்தங்களை அருந்து குடிக்குது, தேனை குடிக்குது, மகரந்தங்களை சேமிச்சுக்கிட்டு பறக்குது. ஆனா கண்ட பூச்சி மருந்தையும் ரசாயன உரங்களையும் போட்டதுனால அதுல ஒரு விஷத்தன்மை ஏறிடுது. எப்படி தண்ணி அடிச்சவன் தள்ளாடி வீட்டு முகவரி தெரியாம அங்கங்க விழுந்து கிடக்கிறானோ அப்படி அந்த போதை ஏறி அந்த தேனீக்கள் எங்க பயணப்பட்டமோ அந்த நோக்கி போக முடியாம அங்கங்க திசை மாறி போய் செத்துருது. இந்த தேனீக்கள் அழிவதால நமக்கு என்னன்னா, தேனீக்கள் அழிஞ்சிட்டா உலகத்தில் உயிர் பெருக்கம் என்ற ஒன்றே இல்லாம போயிடும். எப்படி போகும்? கத்தரிக்காய் பூத்திருச்சு, தக்காளி பூத்திருச்சு, வெண்டைக்காய் பூத்திருச்சு, சொரக்காய் பூத்திருச்சு, காய்க்காது. எப்போது காய்க்கும்? இந்த பூச்சிகள், இந்த வண்டினங்கள் போய் ஒவ்வொரு பூக்களாக உட்கார்ந்து தனக்கான உணவு தேவைக்கு தேனை உறிஞ்சிட்டு மகரந்தத்தை மூக்களையும் ரெக்கைகளையும் ஒட்டி கொண்டு இன்னொரு பூவை உட்கார்ந்து இந்த பூவில் ஒட்டிய மகரந்தத்தை இன்னொரு பூவுக்கு கடத்தும் போதுதான் அது சூழ் கொண்டு காய்க்குது. அப்ப தேனி செத்தா நமக்கு என்ன? சோறு இல்லாம நாம செத்துருவோம். இதுதான் அங்க இருக்கிற அடிப்படை. அரசியல் என்பது இப்ப இதை பேசாதவன், இதுக்கு அக்கறை கொள்ளாதவன் வெறும் மனிதனை மட்டும் காப்பாற்றுவன் பேசுறான் பாரு, அவன் உன்னை ஏமாத்துறான். புத்தன் சொல்றான், இந்த பூவுல வண்டு போய் எப்படி இந்த பூவுக்கு சேதாரம் இல்லாமல் உட்கார்ந்து தேனை எடுத்துட்டு போகுதோ அப்படி நீங்க இந்த இயற்கையை பயன்படுத்திக்கணும். அதுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிக்க கூடாதுங்கிறான். அதேதான் அண்ணல் காந்தியும் சொல்றாங்க. இந்த இயற்கை எல்லா உயிர்களுக்குமான தேவையை இந்த பூமி தாய் தந்துருது.
இளநீ என்னைக்காவது ஒன்று ஏமாத்திருக்கா? தேங்காய், தென்னை மரம், நாவர மரம் ஏமாத்துதா? எந்த மரம் ஒன்று ஏமாத்துது? எல்லாமே அதனுடைய இதை அப்படியே கொடுத்துருது. ஆனால் இதில் ஒரு கெட்ட வாய்ப்பு என்னன்னா, எல்லாமே இயற்கை தந்துருது, ஆனால் மனிதன் சக மனிதனிடமிருந்து தான் தனக்கான உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு இருந்து போராடவில்லை, அது தந்துருது. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, காந்தி சொல்றார், இந்த இயற்கை, இந்த பூமி தாய் மனிதர்களுக்கு வேண்டிய எல்லா உயிர்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தந்துருது, ஆனால் மனிதர்களுடைய தேவைக்கும் அது தந்துருது. ஆனால் அந்த மனிதர்களின் பேராசைக்கு அதால் தர முடியல. அதனால என்ன செய்யறான்? அந்த பூமி தாயின் கையை வெட்டுறான். கைகள்னா என்ன? அடர்ந்த மரங்கள் வெட்டி சாய்க்கிறான், காடு அழிஞ்சிருது. அப்புறம் என்ன பண்றான்? தாயின் மாற அறுக்கிறான். மார்ல பால் குடிக்கிறது இயற்கை, அறுத்து ரத்தம் குடிக்கிறான். ஏன்? அதிக தேவை, பேராசை, பணம். அதனால என்ன இருக்கிறான்? பூமிக்கு உள்ள கொடைஞ்சு பல ஆயிரம் அடிகளுக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி வளங்களை உறிஞ்சி விற்கிறான். மாற அறுக்கிறான், தாயின் மாற. அதுக்கு மேல என்ன பண்றான்? பெற்ற தாயின் கழுத்தை அறுக்கிறான். எது? மலைகளை கொடைஞ்சு கல்குவாரி என்ற பேர்ல காசுன்னு விற்கிறான். இதையெல்லாம் பாதுகாக்காமல் இந்த மானுட சமூகத்தை வாழ வைத்து விட முடியும் என்று பேசுவது உலக பெரிய வைத்துக்காரத்தம். அதை புரிஞ்சுக்கணும். இதை ஏதாவது பேசுவாங்களா? நாட்டை ஆளுகிறவர்கள் பேசுவார்களா? ஒரே நாள்ல புரட்சி வந்துருச்சுட்டான். நான்லாம் பயந்துட்டேன். தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ரூபா நோட்டு செல்லாதுன்னு அவன் ஹோட்ஸாப்ட்டான் ஏ அப்படின்ட்டான். ஒரு நோட்டை மாத்திட்டு நாட்டையே மாத்திட்டேன்ட்டாங்க. எனக்கு அட பைத்தியக்கார பிள்ளைகளா, தாளை மாத்தி பயன் இல்லை, உன் தத்துவத்தை மாத்தணும். நோட்டை மாத்தி பயன் இல்லை, ரூட்டை மாத்தணும். எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீங்க? எப்படி ஒழிப்பீங்க? தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையில் பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் என்கிற இந்த பொருளாதார கொள்கையில் நீ எப்படி தனியார் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? கள்ளப்பணத்தை எப்படி ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? கொரியன் முதலாளி வா, ஜப்பான் முதலாளி வா, ரஷ்ய முதலாளி வா, என் நாட்டில் முதலீடு செய்யி. அதுக்கு என்ன? என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாரு, அடிப்படை கட்டமைப்பு பாரு. என்ன உங்க கட்டமைப்பு? எப்படி சாலை வச்சிருக்கேன் பார். உன்னுடைய தேசிய நெடுஞ்சாலையை காட்டுறான். நீ சாலையில போகும்போது எத்தனை கனரக பாறை உந்துகள் போகுது. அம்புட்டுக்கு இந்த மண்ணை தயாரிக்கிற காரும் இந்த மோட்டர் பைக்கும் போது ஒரு கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அவன் கொரியன் முதலாளி இங்க வந்து கார் தயாரிச்சு உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யறான். ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் காரு. ஏன் கொரியாவில் தயாரிச்சு ஏற்றுமதி செய்யல? அவன் நீர் வளத்தை பாதுகாக்கிறான். இதை நுட்பமா விளங்கிக்கணும். ஒரு காருக்கு 4,00,000 டன் எடையுள்ள காருக்கு 4,50,000, 2 டன் 3 டன் எடையுள்ள கார் இருக்குது. இதுல 50 லட்சம் கார் ஒரு நிறுவனம், ஹோண்டாங்கிற நிறுவனம் ஏற்றுமதி செய்யுது. உனக்கு என்ன சொல்றான்? வேலை. நுட்பமா விளங்கணும். வேலை. எத்தனை ஆயிரம் ஏக்கரு விளைநிலம் பறிச்சு கொடுக்கறது எவனுக்கும் தெரியாது. நிலத்தடி நீரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்றான்? எவ்வளவு வேணாலும் நிலம் எடுத்துக்கலாம். கையகப்படுத்துறதுக்கு அவசர சட்டம். நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கலாம். மின்சாரம் தடையற்று 1 மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு 10 நிமிடம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உற்பத்தியில் இழப்பீடு ஏற்பட்டா மத்திய மாநில அரசுகளே அந்த இழப்பீட்டை ஈடுகட்டும். புரிந்து உணர்வு ஒப்பந்தம். நல்லா விளங்கிக்கணும். ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, சாலை வரி எதுவும் கிடையாது. இதெல்லாம் என்ன அறிவிப்பு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு. இவன் காட்டுறது. ஓடியா ரஷ்ய முதலாளி இங்க வந்து எடுத்துக்க. ஓடியா ஜப்பான் முதலாளி. என் நாட்டில் 50 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு அடிமைகள் இருக்கான். ஓடியா இங்க வந்து தயாரிச்சுக்க. இந்த மேக் இன் இந்தியா முறை என்ன? வாடகை தாய் முறை. கற்பப்பை என்னது? தூக்கி சுமந்து பெறது நான், ஆனா குழந்தை ஒண்ணுது. இதான் மேக் இன் இந்தியா. எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்றாயின்னு நீ யோசிச்சுக்க. இதெல்லாம் நாங்க பேசுறதுனால தான் நாங்கெல்லாம் தேச துரோகியா இருக்கோம். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நாங்க ஏன் தேச துரோகின்ட்டு? எவனவன் இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ அவனெல்லாம் இந்த நாட்டில் தேச துரோகி, பயங்கரவாதி, தீவிரவாதி. எவனெல்லாம் இந்த நாட்டையும் மக்களையும் வித்து திங்கிறானோ அந்த அயோக்கிய போய் அத்தனை பேரும் தேச தலைவன், தியாகி. இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டெபினிஷன் கேட்பில்ல, இதுக்கு என்ன விளக்கம் கேட்பில்ல? டெபினிஷன். இதான் டெபினிஷன்.
தீவிரவாதிக்கும் தேசியவாதிக்கும் வித்தியாசம் தான். கச்சத்தீவை திருப்பி எடு, நான் பிரிவினைவாதி. கச்சத்தீவை கொடுத்ததால் அவன் தேசியவாதி. உனக்கு விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் இங்க இருக்கிற இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். எவனவனெல்லாம் எங்களை எவனாவது ஒருத்தனை பார்த்து இவன் தேசத்துறையின்ட்டானா நீ அவன் பின்னாடி போ, ஏன்னா அவன் நல்லவன். உண்மையிலே சொல்றேன், உண்மையிலே அவன் நல்லவன், அவனை நம்பிப்போம். யார் சொல்லணும்? குறிப்பா ஐயா எச்ராஜா சொல்லணும், ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்லணும். அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா தேச துரோகிகள் பிரிவினைவாதிகள் அப்பா சரியா போயிட்டு இருக்கு, நம்ம வேலை சரியா போயிட்டு இருக்கு, நம்ம தடங்கடம் பிறண்டுட்டோமா, கொள்கையில பின்னடைஞ்சிட்டோமான்னு இல்லை, ப்ராப்பர் வே போய்கிட்டே இருக்கு. அது தெளிவாயிரணும். அப்ப நீங்க உன் நாடு நீ நல்லா நுட்பமா பார்த்துக்க. 5 கிலோமீட்டர்ல இருக்கு கேரளா, 5 கிலோமீட்டர். அங்க வந்து ஒரு 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 இடதுசாரி கட்சியிலிருந்து விலகி போய் ஒரு தோழர் நாராயணன் ஒரு தோழர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறார், ஒரு அமைப்பு. அவரை கொன்றுறான், நடுச்சாலையில் கொன்றுறான். ஒரு கொலை தெருவில் நடந்துச்சு. நடிகர் மோகன்லால் குந்தத்தில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. படிக்கும்போது நமக்கே அழுக வருது. அவர் சொல்றாரு, ஐயோ என் நாட்டில் ஒரு கொலை நடந்துருச்சே. எப்படி? என் நாட்டில் ஒரு கொலை நடந்துருச்சே. என்னை பெற்ற தாய் என்னை இழந்துட்டு எப்படி தவிப்பார்களோ அப்படித்தானே அவரை இழந்துட்டு அவர் தாய் தவிப்பார்கள். அவர் குடும்பம் என்ன பாடுபடும்னு நாடே கண்ணீர் விட்டு அழுது. எதுக்கு? ஒரு கொலை நடந்திருக்கு. அப்ப இங்க என்னன்னா, இங்க கொலை நடக்கலைன்னா தான் நம்ம அழணும். ஐயோ கொலை நடக்கலையே என் ஊர்ல. ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு கொண்டு கொலை செஞ்சுட்டான். மொத்த நாடும் போய் கூடி நின்று அழுகுதங்க. அதுக்கு பல கோடிகளை கொட்டி கொடுத்து அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்குது. இப்போ இந்த பாவனாவை வந்து பாலியல் தொல்லை தான் கொடுத்துருக்கான். நாடே பற்றி எரியுது. தங்கச்சி நந்தினி படுகொலை, 3 வயசு பிள்ளை கொலை, பாலியல் வன்புணர்வு செய்து 7 வயசு பிள்ளை ஹாசினி கொலை. உன் நாட்டில் நீ எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காயின்னு மட்டும் பாரு. சாலையில் நம்பி நீ நடந்து போக முடியாது, கொட்டி கொண்டுருவான். வீட்டில் இருந்து பிள்ளைகளை பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்புங்கிற நம்பிக்கையற்று நீ வாழ்ற. எவ்வளவு ஆபத்தான ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ கவனிச்சுக்கணும். இதுல இருந்து இந்த தேசத்தை காக்க மீட்க என்ன வழி, அதை யோசிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு விடுதலை, அறிவாயுதம் ஏந்திய அரசியல் விடுதலை தான் இந்த மண்ணுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதை அனைத்து மக்களும் கையில் ஏந்தணும். உனக்கான உரிமையை நீனே வெல்ல வேண்டும் என்கிற உறுதியோடு வரணும். அதை புரிஞ்சு கொண்டு வரணும். அதுல அந்த அரசியல் படையை கட்டி கொண்டு வருகிற என் தம்பி தமீமும் அன்சாரிக்கும் ஹாரூன் ரஷீதுக்கும் அவனோடு பயணிக்கிற எல்லோருக்கும் நான் அன்பு கொண்டு சொல்லுவேன், இனி வரும் காலங்களில் சிதறி சிதறி பிளந்து பிரிந்து என்று பயனில்லை. எல்லோரும் ஒன்றிணைந்து பேராற்றலாக, ஒரே ஆற்றலாக ஒடுக்கப்பட்ட தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின், தமிழ் தேசியனத்தின் உரிமை மீட்சிக்காக ஒன்றாக நின்று போராட வேண்டியது ஒரு கால தேவை, வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து நாம் நிற்கணும். இந்த தருணத்தில் நாம் ஒன்றிணையாவிட்டால் இனி ஒருபோதும் நம்மளை ஒன்றிணைய விட மாட்டார்கள். அதில் அவங்க கவனமா நின்று வேலை செய்வாங்க. அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். எனக்கு எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், தலைவர்களை இயக்கங்களை இணைப்பதை விட இளைஞர்களை, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை இணைப்பது சாத்தியப்படும். அப்படித்தான் நான் யாரோட போகாம நான் தனிச்சு பயணிச்சு போறது காரணம் அதுதான். எவன் சத்தியத்தின் பக்கம் இறுதி வரை உறுதியா நிற்கிறானோ அவன் கூட மக்கள் நிற்பான். அப்படி நாம நிற்போம், மக்கள் நம் பின்னாடி வருவார்கள். எங்கு உண்மை இருக்கோ, எங்கு இனிப்பு இருக்கோ அங்கே ஈயும் எறும்பும் இருக்கும். எங்க உண்மையும் சத்தியமும் இருக்கோ, நேர்மை இருக்கோ அங்க மக்கள் நிற்பார்கள். இதுதான் உலக வரலாற்று நியதி. அந்த அடிப்படையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை. இங்கே பேசி என் தம்பி சொன்னான், நீங்கள் இன்னைக்கு வந்து ஹைட்ரோ கார்பனை பேசிக்கொண்டிருக்கோம், மேகதாத்தில் அணை கட்டிக்கிட்டு இருக்கான், பாவானியில் கட்டி முடிச்சிட்டான். சென்னையில் எண்ணூரில் கொட்டின எண்ணெய் என்னாச்சு, 2 நாள் வாலி வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் அதுவே சரியாயிருந்துட்டான். விவசாயெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கானு என்ன, அதுவே சரியாயிரும், கண்டுக்கிறாது என்ன. எப்படி சரியாயிரும்? எல்லா விவசாயம் செத்துட்டான்னா முடிஞ்சிடும், பிரச்சனை முடிஞ்சிடும். அப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. அப்புறம் வேற என்ன, இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதுதான்
குடங்களை 3 கிலோமீட்டருக்கு வச்சுட்டு என் ஆத்தாலும் அக்காவும் பெரியம்மாவும் சின்னம்மாவும் தண்ணிக்கு நிற்கிறாங்க. அங்கேயே நிற்க சொன்னது, டாஸ்மார்க்கெல்லாம் வத்தாத தண்ணி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும், தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும், எது அரசியல்னு புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த அற்ப இலவசங்களுக்கும் கவர்ச்சிகர அரசுகளுக்கும் கைகட்டி நிற்கிறதுக்கு விட்டுறணும். தனி மனித அபிமானங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்து விடணும். கவர்ச்சி அரசியல் தனி மனித அபிமானங்களை கையில் விடணும், முதல்ல கைவிடணும். தத்துவத்தை தலைமையேற்ற அரசியல் செய்ய என் தம்பி தங்கைகள் ஓடி வரணும். அதை புரிஞ்சுக்கணும். சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிற அந்த முறையை விட்டு நல் எண்ணத்தை பார்த்து வாக்களிக்கிற அந்த நிலை இந்த மண்ணில் என்று உருவாகுதோ அன்றுதான் தூய ஜனநாயகம் மலரும், உண்மையான மக்களாட்சி மலரும். அதை புரிந்து கொண்டு என்னினும் இளைய என தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், நீங்கள் இந்த மண்ணை மக்களை மீட்க காக்க நீங்கள் வலிமை மிக்க அரசியல் படையாக உருவாகி வருகிற இந்த பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இணைந்து கண்ணின் இமை போல இந்த மண்ணையும் மக்களையும் காப்போம், மீட்போம் என்பதை உங்களுக்கு உறுதி சொல்லி இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்த வாய்ப்பு பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். என்னுடைய தம்பிகள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பேரெழுச்சியான ஒரு அரசியல் இயக்கமாக வந்து என்னோடும் நீங்கள் இன்னும் என்னை போன்ற ஒரு மண்ணுக்கு மக்களுக்குமாக களப்பணியாற்றுகிற இயக்கங்களோடு இணைந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அரும்பாடாற்றுவோம் என்கிற உறுதியை அளித்து நான் விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் தமிழ்